அதனால் அதனால் என் விருப்பப்படி பிறப்பு 1000 ஆக்குதல், இறப்பாய் 1001 ஆகவும் ஆக்கிவிடு. அப்படியே ஆகட்டும் அக்கால். சரி, யாரோ வருகிறார்கள், நான் சென்ற வருகிறேன். கடலில் பள்ளி கொடு பாலகிருஷ்ணனானது கோமை துணரை தடி வந்தே ஆதிகேசனானு கேசவா, மாறி நுக்கிரத்தை அடக்கி நெற்றி கண்ணை பெற்றுவிட்டேன். இனி அவரது ஆணவத்தை அடக்க பல சாபங்கள் இடவரும். செல்வி, நான் சென்று வருகிறேன். நீ வைகை கரைக்கு சென்று தவறிடு. அப்போது அங்கே நான் ஆண்மானாகவும் உன் அண்ணன் மகாவிஷ்ணு பெண்மானாகவும் வந்து ஒரு ஆண் மகவை ஈன்று விடுவோம். சென்று வா. Amma
பள்ளிக்கூடம் சென்று படித்து வந்து விட்டேன். இனி என் தோழன் சின்னானை பார்த்து போக வேண்டும். தம்பி, இந்த ஊரும் ஊர் குடிமக்களும் எப்படி உள்ளார்கள்? தம்பி, ஏதோ சத்தம் கேட்கிறது. நாங்கள் அவற்றை வேட்டையால் பயன்களை காப்பாற்றுகிறோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாங்கள் சென்று வருகிறோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாங்கள் சென்று வருகிறோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாங்கள் சென்று வருகிறோம். பூக்களை பறித்து பூவாலை கட்டுவோமா? இந்த நீரோடையில் நீராடி மகிழ்வோமா? அப்படியே செய்வோமா? அம்மா, யாரோ வருகிறார்கள். தம்பி, சற்று தாக்கமாக உள்ளது. தம்பி, இந்த நீரோடியில் இருந்து ஒருவித வாசனை வருகிறது. தம்பி, இந்த நீரோடியில் இருந்து மஞ்சள் மஞ்சள் மணக்குதடா தம்பி, மதிமயங்கள் எனக்கு வருகிறதா.
பேரழகியை நான் காண்பாமல் தம்பி நான் வரமாட்டேன், தம்பி நான் வரமாட்டேன், வரமாட்டேன். அந்த மக்கை மலை மகனுடையால் வரமாட்டேன், தம்பி நான் வரமாட்டேன், வரமாட்டேன். அண்ணா நான் விடமாட்டேன், அண்ணா நான் விடமாட்டேன், விடமாட்டேன். அந்த மக்கை மலை வானம் செய்ய விடமாட்டேன், அண்ணா நான் விடமாட்டேன், விடமாட்டேன். நீயும் என்னை வருத்தினாலும் தம்பி, நீயும் என்னை வருத்தினாலும் தாயாரத்தை கோபித்தாலும், நீயும் என்னை வருத்தினாலும் தாயாரத்தை கோபித்தாலும் நமக்கை மாலையினால் செய்யாமல் வரமாட்டேன், தம்பி நான் வரமாட்டேன், வரமாட்டேன். நீயும் என்னை வெறுத்திட்டாலும் அண்ணா, நீயும் என்னை வெறுத்திட்டாலும் தாயாரத்தை தாழ்த்திட்டாலும், நீயும் என்னை வெறுத்திட்டாலும் தாயாரத்தை தாழ்த்திட்டாலும், அந்த மக்கை மாறி வாமனம் செய்ய நான் விடமாட்டேன், அண்ணா நான் விடமாட்டேன், விடமாட்டேன். தம்பி நான் வரமாட்டேன், தம்பி நான் வரமாட்டேன், வரமாட்டேன். அண்ணா நான் விடமாட்டேன், அண்ணா நான் விடமாட்டேன், விடமாட்டேன். தம்பி நான் வரமாட்டேன். அண்ணா நான் விடமாட்டேன். தம்பி ஏனடா என்னை தடுக்கிறாய்? அண்ணா, தாங்கள் தாயாரிடம் அனுமதி பெற்று வாருங்கள். அப்படியே ஆகட்டும், நீ சென்று வா. அம்மாவே தடியலோ ஆய்பிள்ளை நான் போ, அன்புடனே வந்து நின்றே ஆய்பிள்ளை நான். வாருங்கள். முக்கால் வளமாய் வந்தே காதலிக்கனாலும் அம்மாவை முடிவதற்கு பொழுது நின்றே ஆய்பிள்ளை நாடும். மகனே, என்று விட்டாதவாறு அம்மாவுக்கு இன்று ஏன் இவ்வளவு மரியாதை? அம்மா என்னோட சின்ன சின்ன தோழனா, சின்ன சின்ன தோழனா, நல்ல நல்ல எண்ணானிமா கல்யாணமானாரம்மா. கல்யாணமா? சரி, அப்படியானால் கிழக்கிழந்தன் வாழும் பெற்றதிலே, என் மகனை பெற்றதிலே, அந்த கீர்த்திகளை நீயும் மனது கொண்டு, கீர்த்திகளை நீயும் மனது கொண்டு. கிழக்கிழங்கன் வாழும் தங்கரிலே என்றாயும் வெங்கரிலே, அந்த வீட்டினாவை எனக்கு பிடிக்கவில்லை. அப்படியானால் நீ அந்த வடக்கிழந்தன் வாழும் பெண்களிலே, என் மகனை பெண்களிலே, அந்த வாசுகியை நீயும் பார்த்ததுண்டா? அந்த வாசுகியை நீயும் பார்த்ததுண்டா? அந்த வடக்கிழங்கன் வாழும் தங்கரிலே என்றாயும் வெங்கரிலே, அந்த வாசுகியை எனக்கு வேண்டாமம்மா. சரி, அப்படியானால் நீ யாரைத்தானடா திருமணம் செய்ய போகிறாய்? அம்மா, மேற்கிழந்தில் வாழும் பேரழகி ஆரியகுமாரியை மணமுடிக்க தங்கள் அனுமதியை வேண்டுகின்றேன். அரியப்பு மாலையா? மகனே, நீ அரியப்பு மாலையை மனம் நிற்க வேண்டுமாயின் ஒரு கட்டுப்பாடு உண்டு. அவள் பிறக்கும் போது ஒரு பழமரத்துடன் பிறந்ததால் அதற்கு ஏறுவதைத்தான் அவள் மனம் நிற்க வேண்டும். கடவுள் அருள் வேண்டுமா? மகனே, பயப்படாத, வெற்றியுடன் திரும்பி வா. கடுநகத்தை தாடியனோடு கதறிக்கதான், கருவிகளை போலவே நான் பெற்றவள் தாயே. நானத்தான் கை காலிலத்தே பெற்றவள் தாயே.
கடித சக்தி வடிவெடுத்து ஆரிய பூமாலையை அழைத்து வா. என் தங்கை மேலிடம் கூறி நானே ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறேன். அம்மா, உங்கள் கட்டளைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி விட்டேன். மகனே, இனி ஒரு விருப்பப்படி ஆரிய பூமாலையுடன்